மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்கலாம்? மல்லி வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சுட்டாங்க. மல்லியை பொறுத்த வரைக்கும் தான் விஜய் விட்டு பிரிய போகிறோம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் இருந்த மல்லிக்கு கோயிலில் பரிகார பூஜைலாம் பண்ண கையோட சாமியோட அருள் கிடச்ச மாதிரி மல்லி பார்க்கவே வேற மாதிரி மாறுறாங்க. ஸோ மல்லி அந்த பிரார்த்தனை முடிச்சதுக்கப்புறம் அந்த சாமியார் மல்லியை பார்த்து, நீ ரொம்ப தப்பு பண்ணிட்டம்மா, மனுஷங்களை நம்பாத, மனிதர்கள் எல்லாமே உன்னை பயன்படுத்தி உன்னை அழிக்க தான் பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நீ அதை புரிஞ்சிக்காம நீ எல்லாரையும் வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நம்புகிற. அதுலேயும் நீ இப்போ நம்பி இறங்கியிருக்க காரியம் ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமான காரியம். கண்டிப்பாக உன் குடும்பத்தை விட்டு நீ தான் பிரிஞ்சு வந்திருக்க. உன் குடும்பம் உன்னை விட்டு பிரிய போகிறது இல்லை. நீ நல்லா ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோ. நீ வந்து இப்போது உன் புருஷனை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது, உன் புருஷன் உன் புள்ளையை விட்டு பிரிஞ்சிடக்கூடாதுன்னு மனப்பூர்வமாக நம்பி தான் நீ இப்போது அந்த வீட்டை விட்டு வெளியே வந்திருக்க. அதுதானே உண்மை. ஆனால் நீ புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நீ அங்கே இருந்ததுனால தான் உன் புருஷனை விட்டும் உன்னை விட்டும் பிரியாமல் அந்த வீட்டிலே இருந்தா. அதை உன் புருஷனே சொல்லியிருக்காரு. நீ அதை பலமுறை உன் புருஷன்ட்டு சொல்லியிருக்க. அப்படி இருக்கும்போது இது வரைக்கும் உன் புருஷனை விட்டு பிரிஞ்சு போகணும்னு நினச்சப்பெல்லாம் நீ தானே தடுத்து நிப்பாட்டியிருக்க. ஏதோ ஒரு ரூபத்தில் கடவுள் உன் மூலியமாக தான் அதை தடுத்து நிப்பாட்டியிருக்காரு. அப்படின்னா ஒன்னால தான் உன் புள்ளையும் புருஷனும் இன்றைக்கி ஒன்றா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நிம்மதியாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது ஒன்றால் எப்படி அவங்க பிரிய முடியும்? அதை நீ புரிஞ்சிக்காம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நீ உன் புருஷனை விட்டு விலகிட்டானா உன் புருஷனும் புள்ளியும் சேர்ந்து இருப்பாங்கன்னு நீ நினச்சது முட்டாள்தனம் இல்லையா? அந்த ஆத்தா அதை ஏற்றுப்பாளா? அந்த ஆத்தா என்னைக்காச்சும் உண்மையாக இருக்கிற புருஷ பொண்டாட்டி பிரிக்கும் நினப்பாளா? இல்லை அன்பாக இருக்கிற புள்ளைய அம்மா கிட்ட பிரிக்கும் நினப்பாளா? நீ தப்பான முடிவு எடுத்திருக்கம்மா. உன்னை சுற்றி பலவிதமான சூழ்ச்சி நடக்குது. அதை நீ புரிஞ்சுக்கல. அதனால தான் இன்றைக்கி இங்கே வந்து என்னை என் குடும்பத்தோடு சேர்த்து வை ஆத்தா அப்படின்னு ஆத்தா கிட்ட மனப்பூர்வமாக பரிகாரம் பண்ணிகிட்ருக்க. அந்த பரிகாரத்துக்கான பலனை தான் ஆத்தா என்ன அனுப்பியிருக்கா. நீ யோசிச்சு பாருமா. உன்னை சுற்றி நடக்கிறதெல்லாம் சூழ்ச்சிங்கிறத நீ புரிஞ்சுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நீ கண்ணை முழிச்சு தெளிவாக பாரு, உனக்கே எல்லாம் புரியும் அப்படின்னு அந்த சாமியை சொல்லிட்டு போனதுக்கு அப்புறமா மல்லி யோசிச்சு பார்க்குறாங்க. அந்த சாமியார் சொன்னது எல்லாமே உண்மை தானே? நாம தான் வெண்பாவை பல முறை விஜய் கூட சேர்த்து வச்சுருக்கோம். எத்தனையோ முறை கேஸ் வந்தப்போ கூட வெண்பா அந்த கதிரேசன் கூட போகாமல் இருக்கிறதுக்கு நாம தான் காரணமாக அமைஞ்சிருக்கோம். அது விஜயே பல முறை சொல்லியிருக்காரு. சாமியார் சொன்ன மாதிரி நாமளும் விஜய்கிட்ட சொல்லியிருக்கோம். அப்படி இருக்கும்போது அந்த ராஜேஸ்வரி எப்படி நம்மளை வச்சு மிரட்டினா? நாம ஏன் எல்லாத்துக்கும் அடிபணிச்சு போனோம் அப்படின்னு மல்லி யோசிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, சாமியார் சொன்னார் நம்மளை சுற்றி நிறைய சூழ்ச்சி நடக்குது அப்படின்னு. அப்போது அந்த ராஜேஸ்வரி நம்மளை எதுவும் ஏமாத்துறாளா அப்படின்னு இங்கே மல்லிக்கு சந்தேகம் வருது. சரி, நாம் கிளம்பி அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போவோம். நாளைக்கு காலை வரைக்கும் நாம் அங்கேயே இருப்போம். அப்போ தான் அந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ரெண்டு பேரும் என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு மல்லி முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி மல்லி தெளிவாக ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி நேராக அந்த ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறாங்க. அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நம்ம ராஜேஸ்வரி கதிரேசன்ட்ட பேசியிருந்தாங்க. இது மாதிரி டீல் ஒன்று, உங்கள் சொத்தில் எனக்கு பாதி சொத்தை எனக்கு எழுதி வைங்க. அப்படி எழுதி வச்சிங்கன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் சரியாக பண்ணிவிடுவேன். ஆனால் நான் வந்து மல்லிகிட்ட சொன்னது எல்லாமே பொய் தான். அது அவளை பழி வாங்கிறதுக்கு. நீங்கள் எப்படி விஜயை ஜெயிலுக்கு அனுப்பணும், வெண்பாவை நீங்கள் அழைச்சிட்டு போய் வச்சு வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்க, அதே மாதிரி எனக்கு அந்த மல்லியை பழி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. அதுதான் நீங்கள் போட்ட பிளானை நான் பயன்படுத்தி அந்த மல்லியை விஜய் விட்டு பிரித்து மல்லியை கஷ்டப்படுத்தணும்னு முடிவு பண்ணேன். அதுக்காக தான் மல்லிகிட்ட அப்படி பொய் சொன்னேன். அதை நிஷா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உங்கள்கிட்ட சொல்லி பிரச்சனையை பெருசாகிட்டான். ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதுவும் நல்லதுக்கு தான். ஏன்னா உங்களுக்கு தெரியணும்ல நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு. நான் வந்து மல்லிகிட்ட பேசுறதுலாம் உண்மை தான், இல்லைன்னு சொல்ல. அது எல்லாமே மல்லியை பழி வாங்கிறதுக்காக. ஆனால் நான் சொன்ன மாதிரி கண்டிப்பாக ரஞ்சிதா வந்து உங்களுக்கு சாட்சி சொல்லுவா. அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் சொத்தில் பாதி என்கிட்ட கொடுத்துடணும், ஓகேவா அப்படின்னு கேட்க கதிரேசனும் நாம தான் வெண்பா கிடச்சா கையோட ஃபாரின் கிளம்பி போயிடுவோமே, அதுக்கப்புறம் இந்த ராஜேஸ்வரிக்கு என்ன கிடைக்க போகுது? நம்மளால் எதுவும் கிடைக்காது. அதனால் நாமளும் ஒரு பிட்டை போடுவோம் அப்படின்னு கதிரேசன் ராஜேஸ்வரி பார்த்து, இங்கே பாரு ராஜேஸ்வரி, நீ சொன்ன மாதிரி வெண்பா என் கைக்கு வந்த கையோட என் சொத்தில் பாதி அவனுக்கு எழுதி தரேன். அதுக்கான டாக்குமெண்ட் ரெடி பண்ணி உனக்கு என் வக்கீல்கிட்ட கொடுத்து அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கதிரேசன் வீட்டுக்கு போயிடாரு. போன கையோட கதிரேசன் தெளிவாக பிளான் பண்ணி போலி பத்திரம் ரெடி பண்ணிவிட்டு ராஜேஸ்வரிக்கு கால் பண்ணுறாங்க. ராஜி,
நீ சொன்ன மாதிரி அந்த கொட்டேஷன் உனக்கு வந்துருச்சு. என் சொத்துல பாதியை உனக்கு எழுதியிருக்கேன். அதுக்கான பத்திரத்துடைய ஒரு காப்பியை உனக்கு அனுப்பியிருக்கேன். என் ஆள் கொண்டு வந்து உன்கிட்ட கொடுப்பான். அதை வாங்கி நல்லா பாரு. பார்த்துட்டு ரஞ்சிதாவை நாளைக்கு கோர்ட்டில் எனக்கு சாதகமாக பொய் சாட்சி சொல்லு. அப்படி சொல்லிட்டானா அதுக்கப்புறம் நீ ஆசைப்பட்ட மாதிரி என்னுடைய பாதி சொத்து உனக்கு கண்டிப்பாக உறுதி அப்படின்னு கதிரேசன் சொல்லிட்டு ஃபோன் வச்சுறாங்க. ராஜுவனே, ரஞ்சிதா, நாம் போட்ட பிளான் பக்காவாக யூஸ் ஆகுது. ஒரே கல்லில் இப்போ 3 மாங்காய். ஒன்று விஜய்கிட்டேருந்து மல்லியை பிரித்தாச்சு. இன்னொன்று உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் ஆக போகுது. இப்போது அந்த கதிரேசன்லேருந்து பாதி சொத்து நமக்கும் கிடைக்க போகுது. வேறு லெவல் ரஞ்சிதா அப்படின்னு சொல்ல, ராஜிமா நீங்கள் தான் வேறு லெவல். எவ்வளோ அழகாக தெளிவாக பிளான் பண்ணி யோசிக்கிறீங்க. சத்தியமாக ராஜிமா, உங்கள்கிட்டருந்து கற்றுக்க வேண்டியது நிறைய இருக்குது ராஜிமா அப்படின்னு சொல்ல, காலிங் பெல் அடிக்க சத்தம் கேட்குது. உடனே ரஞ்சிதா, ராஜிமா அவர் சொன்ன மாதிரியே வக்கீல் வந்துட்டார் போல, வாங்க போய் பத்திரத்தை வாங்கலான்னு சொல்லிட்டு போய் கதவு திறக்கிறாங்க. திறந்து பார்த்தா அவங்களுக்கு பேர் அதிர்ச்சி. நம்ம மல்லி வந்து நிற்கிறாங்க. மல்லியை பார்த்ததும், ஏய் மல்லி, நீ இங்கே வந்திருக்க? ஏன் என்ன விஷயம் இப்போ வந்திருக்க அப்படின்னு கேட்க, ஏன் இங்கேயே சொல்லவா இல்லை உள்ளே வந்து பதில் சொல்லவா அப்படின்னு மல்லி பேசுகிற டோனே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அதாவது மல்லி ஆரம்ப காலகட்டத்தில் கிராமத்துலேருந்து வந்தப்போ எப்படி கெத்தாக பேசுனாங்களோ அதே மாதிரி இன்றைக்கி கெத்தாக பேசுகிறாங்க. உள்ளே வந்ததும், ராஜேஸ்வரி, மல்லி சொல்லு, என்ன விஷயமா வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை ராஜேஸ்வரி, எனக்கு நேற்று நைட்லேருந்து கண்ணை 3 நாள் கனவுல ரஞ்சிதா கோர்ட்டில் வந்து என்ன சொல்லுவா, ஏது சொல்லுவா, ஒருவேளை பயத்தில் மாற்றிதுன்னு சொல்லிடுவாளோ அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கு ராஜேஸ்வரி. அதுதான் இன்றைக்கி நைட்டு உங்கள் கூடயே இருந்து நாளைக்கு காலைல கோர்ட்டுக்கு போகும்போது உங்கள் கூடயே வந்துடலான்னு முடிவு பண்ணி வந்திருக்கேன். மல்லி சொல்லவும், ராஜு ஒன்று, இங்கே அப்புறம் மல்லி, என்ன உனக்கு பைத்தியம் முடிச்சிருக்கா என்ன? நான் தான் சொல்லிட்டேன்ல, நீ விஜய் விட்டு பிரிஞ்சுட்டா ரஞ்சிதா உனக்கு சாதகமாக சாட்சி சொல்லுவான்னு. அப்படி என்ன சந்தேகம் உனக்கு? பரவாயில்ல ராஜேஸ்வரி, நான் இங்கே தங்கத்தில் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு மல்லி கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் ராஜேஸ்வரிக்கு புதுசாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேட்குற கேள்விக்கு பதிலும் சொல்ல முடியல. உடனே ராஜி யோசிக்கவும், ராஜிமா நிமிஷம் வாங்க. மல்லி, நீ இரு மல்லி, நான் டீ போட எடுத்து வரேன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு, ராஜிமா அவள் ஏதோ யோசிச்சு தான் வந்திருக்கா. அவள் பேசுகிறது தெரிஞ்சு பார்த்தீங்களா, ரொம்ப வித்தியாசமாக பேசுகிறா. அதனால் அவள் நைட்டிங் இருந்தானா நமக்கு பிரச்சனை தான். ஏன்னா கதிரேசன் அங்கிள் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வக்கீல்கிட்ட பத்திரத்தை கொடுத்து அனுப்புவார். அப்புறம் இவளுக்கு எல்லாம் தெரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா, என்கிட்ட தூக்க மாத்திரை இருக்குது, அவளுக்கு டீயில் தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துருவோம். அவள் நல்லா தூங்கிடுவா. அதுக்கப்புறம் இங்கே என்ன நடக்குதுன்னு அவளுக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ராஜியும் சரி ரஞ்சிதான்னு சொல்லிட்டு அங்கே போய் உட்காந்துருக்காங்க. ரஞ்சிதா டீயில் தூக்க மாத்திரையை போட்டுட்டு கலந்து கொண்டு வராங்க. வந்து மல்லிகிட்ட கொடுக்க, மல்லி பார்த்துட்டு, என்ன ரஞ்சி எத்தனை மாத்திரை போட்ட அப்படின்னு கேட்கவும், ரஞ்சிதா ஷாக் ஆகுறாங்க. என்ன பண்ணி சொல்கிற? இல்லை ரஞ்சிதா, என்னை தூங்க வைக்கிறதுக்கு நீ எத்தனை மாத்திரை போட்டேன்னு கேட்டேன் அப்படின்னு சொல்ல, ரஞ்சிதா ஒன்று, என்ன பண்ணி சொல்கிற, எனக்கு புரியலையே. ஓ புரியலையா, இந்த டீயை நீயே குடி அப்படின்னா. இல்லை மல்லி, இது உனக்காக போடுறது. ஏன் எனக்காகனா ஸ்பெஷலாக தூக்க மாத்திரை போட்டிருக்கியே அதனாலையா அப்படின்னு சொல்ல, ராஜு ஒன்று, ஏ மல்லி இன்னும் ஓவராக பேசிகிட்டு இருக்க. ஏ ராஜேஸ்வரி, இன்னொரு வாட்டி கத்துன கண்ணை சவந்தரும் பார்த்துக்கோ. என்னை தூங்க வச்சுட்டு கதிரேசன்ட்ட திட்டம் போட்டு பிளான் பண்ணி டீல் பேசலான்னு பார்க்குறீங்களா? அது ஒரு நாள் நடக்காது. விடிய வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். நாளைக்கு கோர்ட்டில் போய் நீ சொல்ல போகிற பதில் வச்சு தான் நான் விஜய் விட்டு பிரியணுமானதை முடிவு பண்ண போகிறேன். அது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, என்கிட்ட எந்த பச்சம் பழிக்காது அப்படின்னு சொல்லிட்டு மல்லி உட்காந்துருக்க. ராஜுக்கு ரஞ்சிதாவுக்கும் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. கதிரேசன் சொன்ன மாதிரி அந்த லாயர் ஃபைலோட வந்தால் நாம் நல்லா மாட்டிப்போமே. இப்போது என்ன பண்ணுறது? இந்த மல்லியை என்ன பண்ணி இப்போது தூங்க வைக்கிறது? மல்லி தூங்கினா மட்டும்தான் ராஜி ஆசைப்பட்ட மாதிரி சொத்து அவங்களுக்கு கிடைக்கும். அப்போ தான் விஜய் மாமா எனக்கு கிடைப்பார். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு கத்தி கலங்கி போய் ராஜேஸ்வரி ரஞ்சிதா 2 பேரும் மல்லிக்கிட்ட நல்லா மாட்டிக்கிட்டமேனு என்ன பண்ண தெரியாமல் திக்கு முக்காடி நிற்கிறாங்க.